ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நீங்க தினகரன் அவர்களோட கை கோர்த்தீங்க. எதனால அவர் கூட இருந்து திருப்பி வெளியில வந்தீங்க? இப்ப தினகரன் அவர்களுடைய அரசியலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் அனைத்து இந்த அண்ணா அம்மா போனதுக்கப்புறம் இந்த அரசியலை நாங்கள்லாம் திக்கு தெரியாமல் இருந்திருந்தோம். அப்போ இந்த அம்மாவுடைய அதாவது புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம், அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் எப்படி இருக்குமோ என்று தெரியாத காரணத்தினால் அன்றைய சூழ்நிலையில் அவர் அந்த இயக்கத்தை வழி நடத்துவார் என்ற ஒரு காரணத்திற்காக சென்றோம். வழி நடத்தும் போது அவர் திடீரென்று ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது அது எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டோம் என்ற காரணத்தினால் அவருடன் பயணித்தோம். அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் அவர் அந்த இயக்கத்தை எதுக்காக ஆரம்பித்தாரோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுடைய ஜீவ நாடிங்கிறதுனால் அதுக்காக மறுபடியும் வந்துட்டோம். அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம். அந்த இயக்கத்தை யாருக்காகவும் எந்த நேரத்திலும் நான் விட்டு கொடுக்க போவதில்லை. அதனால் அந்த இயக்கத்துக்கு நான் வந்திருக்கோம். அதிமுகவில் பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்றதுல உங்களுடைய கருத்து என்ன? இதை நான் ரெண்டாக பார்க்குறேன். அதாவது அதிமுகவில் பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பிரிந்தவர்கள் இந்த இயக்கத்தை பிடிக்காமல் பிரிந்து சென்றிருந்தால் அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லி எங்களுடைய பொதுச்செயலாளர் அதை எங்களுடைய தலைவர் அவரிடம் கேட்டால் அவர் அதை பரிசீலிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீக்கப்பட்டவர்கள் எந்த காரணத்துக்காக நீக்கினார்களோ அது அந்த நீக்கத்திற்கான குற்றங்களை அதாவது தவறுகளை அவர்கள் சரி செய்து மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது சேர்த்தால் நல்லா இருக்குமா என்ற கேள்வியை எங்களை போல் ஒரு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறவரிடம் கேட்டால் நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டிய தவிர தான் தோண்டித்தனமாக நாங்கள் ஒரு பதில் கொடுத்திருந்தால் இந்த இயக்கத்தின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத அர்த்தமாகிவிடும். அது மட்டும் எங்களுடைய தலைமை மிக சிறப்பாக எங்களுடைய எல்லாத்தையும் அணைத்து சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.